திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தை உத்திர வருஷாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று தை உத்திர வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடந்தது. இதையொட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால யாக பூஜைகளும் நடைபெற்றது. கோவில் மகா மண்டபத்தில் மூலவர், வள்ளி தெய்வானை, அம்பாள் கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது. அதனைத் தொடர்ந்து குமர விடங்க பெருமான் சந்நிதியில் சண்முகர் கும்பத்திற்கும், பெருமாள் சந்நிதியில் பெருமாள் கும்பத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடந்தது. பின்னர் பூஜையில் வைக்கப்பட்ட கும்பங்கள் கோவில் விமான தளத்திற்கு மேலதாளங்கள் முழங்க கொண்டு வரப்பட்டு சரியாக காலை 8:15 மணிக்கு மூலவர் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து சண்முகர் விமான கலசத்திற்கு, பெருமாள் ஆகிய விமான கலசத்திற்கும் வருஷாபிஷேகம் நடந்தது. அதாவது மூலவர், வள்ளி தெய்வானை ஆகிய சந்நிதிகளின் விமானங்களுக்கு போதிமார்கள் மூலமும், சுவாமி சண்முகர் விமானத்திற்கு சிவாச்சாரியர்கள் மூலமும், வெங்கடாச்சலபதி சந்நிதி விமானத்திற்கு பட்டாச்சாரியர்கள் மூலமும் புனித நீர் ஊற்றப்பட்டு வருஷாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. இந்த தை உத்திர வருஷாபிஷேகத்தை காண்பதற்காக திருச்செந்தூர் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் மற்றும் பச்சை நிற வேட்டிகள் அணிந்த பக்தர்கள் ஏராளமானோர் இந்த வருஷாபிஷேக நிகழ்ச்சியில் பலரும் அதிகாலை முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். இந்த தை உத்திர வருஷாபிஷேக விழாவில் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன், திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.